வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எனக்கு நிறைய பேரை தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒரு 3-4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் ஒன்று ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. எங்கள் சின்ன வயசில் இது ஒரு பழக்கம். எல்லாருமே ஒரு பாட்டு கற்றுப்பாங்க, இல்லாட்டா மிருதங்கம் கற்றுப்பாங்க, இல்லை வயலின் கற்றுப்பாங்க. 5-6 வருஷம் அதை கற்றுப்பாங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸ் போயிடுவாங்க, சில பேர் படிப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணுங்கிற ரிசல்ட் அதில் வரலன்னு வைங்க, அதை அப்படியே அம்போன்னு விட்டுருவாங்க. நல்ல ஓஹோன்னு படிக்கிற பசங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படிக்கிறத சப்ஜெக்டை கற்றுக்கணுங்கிறதுக்காக படிக்க மாட்டாங்க, அதில் எக்ஸல் பண்ணணுங்கிறதுக்காக கற்றுக்க மாட்டாங்க. முக்கால்வாசி பேர். எனக்கு 57 வயசு. என் கிளாஸ்மேட்ஸ்லாம் இப்போ நான் ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறேன். படிக்கிறதுங்கிறது ஒரு வேலை, ஒரு வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு கேரியர் டெவலப் பண்ணுறதுக்கோட நிறுத்திடுவாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படித்தது ஒன்று, கேரியர் வேறு எதுவும், எங்கே போய் முடியும்னே தெரியாது நம்மளுக்கு. ஸோ இதை நான் வேறு விதமாக பார்க்குறேன். உடனே என்ன சொல்லுவாங்க, இது நம்ம சீரியஸாக இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது யாருமே சீரியஸான புக்ஸே படிக்க மாட்டாங்க. எல்லாம் லோக்கல் இந்தியன் ஆத்தர், அவன் ஏதாவது ஒரு ஃபாரின் ஆத்தரை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான், அதை தான் படிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரிஜினல் ஃபாரின் ஆத்தர் எழுதினது இவனுக்கு புரியாது. யாருமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்லேருந்து படித்து ஒழுங்காக எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து கற்றுப்போம், அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆளை பார்த்ததே கிடையாது. நான் 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பையனை சி ப்ரோக்ராமிங் தெரியும்னு என்கிட்ட வந்தவனை நான் இன்டர்வியூ எடுத்தபோது பாலகுருசாமிங்கிறவர் தான் சிஏ கண்டுபிடிச்சாருன்னு அவன் நம்பிட்டான். அதே மாதிரி ஸ்மால் டவுன், டயர் 2 டவுன் தமிழ்நாட்டில் பொறுத்த நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்னை தேடி வந்தார் ஒரு கோவிலில். நான் ஃபிசிக்ஸில் ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன்னாரு. அவர்கிட்ட பேசுகிறச்ச, சார் இந்த ரிச்சர்ட் ஃபைன்மன் புக்ஸ் இன் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் அவர் ஒரு ஆசிரியர். யார் சார் ரிச்சர்ட் ஃபைன்மன்னு கேட்டார். என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படிக்கலைங்கிறதே எனக்கு ஒரு ஷாக்கு. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் யார் ஃபைன்மன்னு கேட்டிங்க பாருங்கள், எனக்கு அதுக்கு மேலே பெரிய ஷாக்கு. ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா ரிச்சர்ட் பி ஃபைன்மன்னோட லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸை வச்சு தான் நீங்கள் ஆக முடியும். அது பில்கேட்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவார், இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஐ நெவர் ஹேட். அந்த லெக்சர்ஸை வாங்கி ஃப்ரீயாக போட்டிருக்காரு. நீங்கள் போய் யூடியூப்பில் யாராவது ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்டட்னா அதை ஃபுல்லாக கேட்கணும். அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து அதை படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போக போக நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஒன்ஸ் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஃபிசிக்ஸ் அது கற்றுக்கிற மாதிரி ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அது மாதிரி நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். கீன்ஸ் யாருன்னு தெரியாமல் எக்கனாமிக்ஸ் படித்தவன் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். இது ஏன்னா நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னே எனக்கு தெரியாது. கடனே எழவேன்னு படிக்கிறது. இப்போ ரீசெண்டாக இது ஏன்னா நீ பேசுகிறேன்னா, ராஜ்யசபாவில் ஒரு எம்பி பேசுகிறார், எந்த கட்சின்னு விட்டுருங்க. லவ்லி யூனிவர்சிட்டின்னு பஞ்சாபில் ஒன்று இருக்குது. ஸ்வீட்டு கடைக்காரன் யூனிவர்சிட்டி அமைச்சிருக்கான். அதே ஒரு பெரிய ப்ராப்ளம். உலகத்திலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் போகிறவங்க இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் போகிறாங்க. இது இந்தியாவுக்கு பெருமைங்கிறோம். இந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் போகிறது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து போகிறாங்க. அது அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. இந்த புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங்கு, எக்கனாமிக்ஸு, பால் சாமுவல்சன் எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்தவர் ஸ்டான்ஃபோர்டில் இருந்தார். அங்கே ஸ்போர்ட்ஸ் ஒரு கல்ச்சர். ஸ்டான்ஃபோர்ட் டென்னிஸ் டீமு, ஸ்டான்ஃபோர்ட் ஸ்குவாஷ் டீம் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துப்பாங்க. இந்த லவ்லி யூனிவர்சிட்டி எப்படின்னா, எந்த அத்லீட்டெல்லாம் ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ண போகிறானோ அவனுக்கு காசு பணத்தை கொடுத்து அவனை இந்த லவ்லி யூனிவர்சிட்டியில் சேர்த்துட வேண்டியது. இப்போ அது மாதிரி 29 யூனிவர்சிட்டியை சேர்த்துடுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்போ 4 பேர் இதை பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் பேச வைக்க வேண்டியது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஏதோ பெரிய விஷயம் நடக்கிறதுன்னு போய் அங்கே சேருவோம். இதையும் நான் முன்னாடி பேசினது எதுக்கு லிங்க் பண்ணுறேன்னா, நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா நீங்கள் உங்களையே தான் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கணும். வேறு யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கவே கூடாது. உலகத்தில் மிக சிறந்த அத்லீட்ஸு. நான் 70கள்லேருந்து கிரிக்கெட் பார்க்குறேன். ஸோ நான் 70-75 கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன்னா நியர்லி 50 வருஷம் கிரிக்கெட் பார்க்குறேன்.
7 வயசில் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்தது 76. அப்போ எனக்கு 9 வயசு. நேராக போய் பார்த்தது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 48 வருஷம் நான் கிரிக்கெட்டை பார்க்குறேன். இந்த 48 வருஷம் நான் கிரிக்கெட் பார்த்ததில் இருக்கிறதுலையே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டர்னால் அட்லீஸ்ட் 10 வருஷம் அவன் வாழ்க்கையில் உழைச்சிருப்பான். அதுக்கப்புறம் லக் இருக்கா லக் இல்லையாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ளே. கேரியர் கரெக்ட் டைமில் முடிஞ்சிடும், அதெல்லாம் வேறு விஷயம். பட் லக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சீரியஸாக 10 வருஷம் ஆடினா தான் நீங்கள் அந்த லெவலில் கிரிக்கெட்டே ஆட முடியும். இல்லாட்டா நீங்கள் அதை ஆடவே முடியாது. பல லட்சம் பேர் ஸ்கூல் லெவலில் ஆடுவாங்க, அப்புறம் இன்டர் ஸ்கூலு, அதுக்கப்புறம் இன்டர் காலேஜு, யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்றும் போகிறச்ச உங்கள் லெவல் ஏறிட்டே போகும். ஸோ அப்போ உங்களோட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாருக்கும் ஈக்குவலாக டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ யார் டிஃப்ரென்ஷியேட் ஆகி பெரிய ஆள் ஆகிறான்னா, ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் ஹார்டர், ஹூ இஸ் வில்லிங் டு பி டிசிப்ளின்ட். அவன் 10 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருப்பான். இதில் ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னா, டெண்டுல்கரையும் காம்ப்ளியும் பாருங்கள். டெண்டுல்கர் மாதிரி ஒரு டேலண்ட்டு உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. டெண்டுல்கர் சமயத்திலே வந்தவன் தான் காம்ப்ளி. டெண்டுல்கர் அப்சல்யூட்லி டிட்டர். அவனோட கதையெல்லாம் படித்தீங்கன்னா பயங்கர டிசிப்ளின். ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு மாறி அப்படி மாறி இப்படி மாறி கிரிக்கெட் ஆடுறதுக்குன்னு ஒரு நாளைக்கு 3 ஹவர் பஸ்லேயே தூங்குவான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. அவனுக்கு சான்ஸ் கிடச்சப்பறம் கூட அதே டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி லைஃப் லாங் அதே லெவலில் ஆடி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த லெவலில் ப்ராக்டிஸ் இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான். வினோத் காம்ப்ளி ஆக்சுவலி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்லன்னு வரான். அவன் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் வருவான். ஆனால் கொஞ்சம் சக்ஸஸ் வந்தோன்னா தலகணம் ஏறி வேண்டாத சவகாசங்கள்லாம் சேர்ந்து வேண்டாத பழக்கங்கள்லாம் பழகிக்கிட்டு லைஃபை கெடுத்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு ஷார்ட் பிச் பவுலிங்காக ஆடுறது கஷ்டம். வால்ஸ்னுங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டான். நீங்கள் டெடிக்கேஷன் டிசிப்ளின் இல்லாததுனால உங்களால் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியல. உங்கள் கேமே ஓவர், மேட்சே ஓவர், வீட்டுக்கே போயிட்டீங்க. இப்போ ஆடுறவங்களில் இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் சின்ன பையன் ஆடுறான், பேர் மறந்து போயிடுச்சு. ஒரு மேட்ச் ஆடினா டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டான். 2 மேட்ச் சான்ஸ் கிடைக்கலன்னா மென்டல் எனர்ஜி போயிடுச்சு. நான் 1 இயர் கிரிக்கெட்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு இனிமேல் தான் திரும்பி வருவேன். இது எதுக்குன்னா அந்த பையனுக்கு மென்டல் பிரேக் வந்துதா வரலையான்னு எனக்கு தெரியாது. வந்திருக்கலாம், பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் டஃப்பாக எப்படி ஃபைட் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பிவி சிந்துக்கு ஒரு சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், 2 பேரையும் ஈக்குவலாக தான் அவங்க அப்பா நடத்துகிற ஒரு இடத்துல சொல்கிறாரு. 2 பேரையும் 4 மணிக்கு எடுத்து ப்ராக்டிஸ் அனுப்பிச்சு 7 மணி மட்டும் ப்ராக்டிஸு கோச்சு. அட் சம் டைம் பிவி சிந்துவோட சிஸ்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு வேணாம், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு இது போர் அடிக்கிறதுன்னு. சிந்து கண்டினியூ பண்ணுறாங்க. சிந்து ஒலிம்பிக் சாம்பியன் ஆகிறாங்க. சிஸ்டர் டாக்டர் படித்து கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 வருஷம் நீங்கள் டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேஷன் இல்லைன்னா, ஒரு பர்டிகுலர் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஃபுல்லாக டிசிப்ளின்டாக டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போய்டும். நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணி அர்த்தமே கிடையாது. அதனால் ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, ஆனால் நான் விட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போயிடுச்சு. அதனால் எதை எடுத்தாலும் கரெக்டாக செய்யுங்க, டிசிப்ளின்டாக செய்யுங்க, ஒரு டெப்த்தோடு கரெக்டாக படித்து செய்யுங்க. இல்லாட்டா செய்யாமல் இருக்கிறதே பெட்டர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.